என்ன நம்ம டீமுக்கு இவ்வளவு லெட்டர் வந்திருக்கு? ஒருவேளை நம்ம மேட்ச் தோத்தது கூட பிரச்சனை இல்ல, ஆனா இன்டென்ட்டோட விளையாண்டமே அதை பாராட்டி இவ்வளவு லெட்டர் போட்டிருப்பாங்களோ. படிச்சு பார்ப்போம். லுங்கி இங்கிடி ஃப்ரம் ஆர்சிபி. என்னோட முதல் மேட்சிலேயே 3 விக்கெட்டுகளை கொடுத்து என்னை ஃபார்மிற்கு கொண்டு வந்ததற்கு நன்றி. அடுத்த லெட்டர். ஜேக்கப் பெத்தல் ஃப்ரம் ஆர்சிபி. என்னை பிளிப்சால்ட்டுக்கு பேக்கப்பாக எடுத்தார்கள். இந்த மேட்சும் நான் அடிக்கவில்லை என்றால் என்னை பேக்கப் செய்து ஊருக்கே அனுப்பி விட்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட என்னை 50 அடிக்க வைத்து ஃபார்மிற்கு கொண்டு வந்ததற்கு நன்றி. இது யாரா? ரொமோரியோ ஷெஃபர்ட் ஃப்ரம் ஆர்சிபி. பொதுவாக நான் பவுலிங்கில் ஃபாஸ்டஸ்ட் 50 கொடுப்பேன். அப்படிப்பட்ட என்னையே பேட்டிங்கில் ஃபாஸ்டஸ்ட் 50 அடிக்க வைத்து ஃபார்மிற்கு கொண்டு வந்ததற்கு நன்றி. என்னடா போன சீசன்லாம் ஃபார்ம் இல்லாத பிளேயர் சிஎஸ்கேக்கு வந்தா ஃபார்முக்கு வருவாங்க. இப்பெல்லாம் சிஎஸ்கேக்கு ஆப்போசிட் தான் ஃபார்முக்கு வரானுங்க. ஆமா, என்ன இவ்வளவு லெட்டர் இருக்கு? ஒருவேளை போன மேட்ச் அதுக்கு முன்னாடி மேட்ச் ஃபார்முக்கு வந்தவனுங்களா இருப்பானுங்களோ? இந்த லெட்டர் எல்லாம் யாரு போட்டிருப்பா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. சை, எதுக்கு அழுதுட்டு இருக்க? என்னடா என் ஒரே ஓவர்ல 30 ரன்னுக்கு மேல போயிடுச்சுடா. அட விடுறா, இதுக்கெல்லாம் அழுவாங்க. எங்க டீம்ல எஸ்டேஎல் இருக்கானே, அவன் ஒரே ஓவர்ல 5 6 அடிச்சானுங்க. ஆனா இப்ப பாரு, ஆர்சிபில கம்பேக் கொடுத்து அவன் தான் மெயின் பவுலரா இருக்கிறான். அப்புறம் ஹர்ஷல் பட்டேல் எடுத்துக்க, அவன் ஒரே ஓவர்ல 37 ரன் அடிச்சானுங்க. அடுத்த சீசன்ல வந்து பர்பிள் கேப் வாங்கினால அந்த மாதிரி நல்லா தைரியமா மோட்டிவேட் ஆகிடுறா. அப்பதானே நல்லா இருக்க முடியும். நீ சொல்றதுதான் கரெக்ட் தான், ஆனா சொல்லிட்டு நீ எதுக்கு அழுவுற? ஏன் அழுவுறனா? என் ஒரே ஓவர்ல 25 ரன்னுக்கு மேல அடிச்சிட்டானுங்கடா. அப்புறம் அழுவாம என்னடா பண்ண சொல்ற? என் ஒரே ஓவர்ல 32 ரன்னுக்கு மேல போயிருக்கடா. 28 ரன் தானே, அதுக்கு எதுக்கு அழுவுற? டேய், உன் ஓவர்ல 32 ரன் போனாலும் அடிச்சது இன்டர்நேஷனல் வெஸ்ட் இண்டீஸ் பேட்ஸ்மேன் குட்டி மம்முட்டியான். ஆனா என் ஓவர்ல அடிச்சது குட்டி பசங்க எல்லாம் வந்து அடிக்கிறானுங்கடா. ஆயுஷ் மாத்திரேவான் யாருடா அவன்? வர்றா, 4 ஓவருக்கு 55 ரன் போயிடுச்சுடா. 4 ஓவருக்கு 55க்கு அழுவுற? ஆனா 3 ஓவருக்கு 65 கொடுத்துருக்கேன்டா. போடா அந்த பக்கம். 65? அப்ப நம்மளோட ஒருத்தன் அதிகமா கொடுத்துருக்கான். நம்ம தப்பிச்சிட்டோம் இன்னைக்கு. ப்ரோ, நீங்க பவுலிங் போட வரும்போது ஒருத்தன் ஹெல்மெட் போடாம நிக்கிறான், என்ன பண்ணுவீங்க? அப்படியே பந்த குத்தி மூஞ்சிக்கு பவுன்சர் போட்டுருவேன். அப்படியே அவன் ஹெல்மெட் போட்டு வந்துட்டானா என்ன பண்ணுவீங்க? அப்படியே பந்த தூக்கி கால்ல சறுக்குன்னு ஒரு ஏக்கர் போட்டுருவேன். அவன் ஏக்கரும் கரெக்டா அடிச்சிட்டான்னு வைங்க, அது 4 போயிருச்சு ஸ்ட்ரைட்ல அப்படின்னா அடுத்த பால் என்ன பண்ணுவீங்க? அப்படியே பந்த கொஞ்சம் ஒதுக்கி வைட் லைன் இருக்குல்ல, அங்க ஒரு வைட் ஏக்கர் போட்டுருவேன். அந்த வைட் ஏக்கரை சூரியகுமார் யாதவ் மாதிரி இங்க வந்து தூக்கி அடிச்சா என்ன பண்ணுவீங்க? அப்படியே குடுக்குன்னு வந்து கையை பொறுமையா சுத்தி 120ல ஸ்லோ ரன் போடுவேன். 120ல எப்படியா ஸ்லோ ரன்? இப்படிதான். ஏண்டா, ஒரு ஸ்பின்னர்னா ஆஃப் ஸ்பின் போடணும், லெக் ஸ்பின் போடணும், கூகுளி போடணும். அதை விட்டு நீ ஏன்டா எப்படி போடுற? ஸ்பின்னர்னா இதெல்லாம் போடுவாங்களா? ஸ்பின்னர் தான்டா. என்னங்க சொல்றீங்க? நானும் என் தம்பி சின்ன வயசுல கிரிக்கெட் விளையாடுவோம். அவன் சின்ன பையங்கனால தூரத்துல இருந்து ஓடி வந்து மல்லு கட்டிட்டு கடாவுவான். பெரிய பையன் ஓடி வந்தா மூச்சு வாங்கும்ல, அதனால நில்ல எடுத்துட்டு வெறி கொண்டு கடாவுவேன். அந்த வெறி கொண்டு கடாவி இப்ப ஸ்பீடா போறீங்க. இப்ப வந்து ஸ்பின்னர் ஏதோ ஸ்பீட் எல்லாம் சொல்றீங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. அங்க பாரு, ஒருத்தன் ஹெல்மெட் போடாம போறான். ஹெல்மெட் போட மாட்டான், இல்ல பவுன்சர் வரண்டா. செங்கல் சைக்கோ புடிங்கடா அவன. போலே கே ஜோயல் ஸ்ட்ராபெரி. இந்த சீசன் கொஞ்சம் நம்ம கப் அடிக்கணும், அதனால நீங்க வந்து கொஞ்சம் விளையாடி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏங்க, கால்ல அடிபட்டு இருக்கு, என்னால முடியாதுங்க, போங்க. இந்த தல தோனிக்கு பெரிய விசில் அடிங்க. வாங்க, நான் வரேங்க. வாங்க. பசங்க எல்லாம் 10 ஓவருக்குள்ளே அவுட் ஆயிட்டாங்க. இன்னும் ஒரு 10 ஓவர் மட்டும் நீங்க பேட்டிங் கொடுங்க. பேட்டிங்கா? ஆமா. ஏய், எப்பறா? எங்க தல தோனிக்கு பெரிய விசில் அடிங்க. புடிக்கிறடா, புடிச்சு தொலைறா. புடிங்க போடா. ஸ்ட்ராபெரி செடிலாம் என்னாச்சுன்னே தெரியலையே. தல, இது ருத்ராஜுக்கு அடிபட்டுருச்சு, அதனால நீங்க கேப்டன்சி பண்ணி ஆகணும். இது நானா? ஆமா. என்னால முடியாதுடா. எங்க தல தோனிக்கு பெரிய விசில் அடிங்க. பண்றேன்டா, பண்றேன். பண்ணுங்க. ஏன் சோகமா இருக்கு? சீசன் நம்ம தோத்துட்டோம். அடுத்த சீசன் நல்லா விளையாடி கப் அடிக்கிறோம், அதுக்கு நீங்க விளையாட வரணும். இது நானா? ஆமா. என்னால முடியாது, போடா. எங்க தல தோனிக்கு பெரிய இந்த ஒரு பாட்டை வச்சு என்ன சமாளிச்சிட்டு இருக்கீங்க? இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ்ங்கிற பேரை தோனி சூப்பர் கிங்ஸ் மாத்தி வச்சிருக்கடா. ஆக்ஷன்ல எந்த பிளேயர் எடுக்கணும்னாலும் அதை என்கிட்ட தான் கேக்குறீங்க. பிளேயிங் லெவன்ல எவனை எடுக்கணும்னாலும் அதை என்கிட்ட தான் கேக்குறீங்க. அவ்வளவு ஏன் கோச் பண்றதுக்கு யாரு வேணுங்கிறதையும் என்கிட்ட தான் கேக்குறீங்க. இப்படி எல்லாத்தையும் ஆனே பண்ணா அப்ப நீங்க என்னடா பண்ணுவீங்க? நாங்க 2000 ரூபாய் டிக்கெட்டை 10,000 ரூபாய்க்கு விற்போம். இது ஏப்போம்.